மேம் என்னோட ஸ்லைடு தெரியுதா மேம்? என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் தான் மேம் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ப்ளூம்ஸ் டாக்ஸானமிலேருந்து ஒரு கொஷின் வருமோ அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்து வரும் மேம். ஸோ இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே இந்த யூனிட்ல வந்து மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இப்போ மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் இந்த ஆல்ரெடி வந்து இந்த ரெண்டு ஸ்லைடும் வந்து பார்த்துருப்போம். ஏன் எதுக்காக நம்ம ஒரு மெத்தட்ஸையும் வந்து பிரிக்கிறோம், ஸோ இது டீச்சர் சென்டர்ட் லேர்னர் சென்டர் அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிக்கிறோம் அப்படின்னா, ஒன்று டீச்சரோட ரோலையும் லேர்னர்ஸோட ரோலையும் வந்து ரொம்ப கிளியரா பாக்குறதுக்காக பிரிக்கிறோம். ரெண்டாவது விஷயம் வந்து லேர்னருக்கு எந்த மெத்தட் மூலமா டீச் பண்ணா எஃபெக்டிவா இருக்கும் டு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல. இப்போ ஒரு சில சுச்சுவேஷன்ல லெக்சரிங் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும், இல்லை ஒரு சில மெத்தட்ல வந்து வீடியோ ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸோ அப்போ ஆஸ் பர் த லேர்னர்ஸை பொறுத்து என்னென்ன மெத்தட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்ற நாலேஜுக்காக தான் இந்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் அப்படின்ற ஒரு டாப்பிக்கே நம்ம படிக்கிறோம் மேம். ஸோ இதை வந்து நம்ம போன ஸ்லைட்லேயே பார்த்துருப்போம். எது எது வந்து டீச்சர் சென்டரில் வந்திருக்கும், எது எது வந்து லேர்னர் சென்டரில் வந்திருக்கும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஜஸ்ட் இதோட இன்ட்ரடக்ஷனும் வந்து போன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ ஒரு டீச்சிங் மெத்தட்ஸை பற்றியும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா மோஸ்ட்டாக மேக்ஸிமம் இது வந்து எல்லா டீச்சிங் மெத்தடுமே வந்து போட்டிருப்பேன். ஆனால் ஒரு சில இடத்துல ஒரு சில, அதாவது இப்போ மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஜெக்ட் மெத்தட் வரும், அதே லேர்னர் சென்டர்லேயும் வந்து ப்ராஜெக்ட் மெத்தட் வரும். அப்போ 2 தடவை ரிப்பீட் ஆகாது அது. ஸோ அது வந்து காமனாக ஒன் டைம் தான் வந்து நம்ம போட்டிருப்போம். ஸோ அது ஒன் டைம் நம்ம படித்தாலே போதும். அக்கார்டிங் டு த கொஷினை பொறுத்து அது வந்து அந்த ஆன்சர் வந்து மாறும் மேம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து லெக்சர் மெத்தட். ஸோ லெக்சர் மெத்தட்னா சிம்பிள், நம்ம சாக் அண்ட் டாக் நடத்துறது தான் வந்து லெக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினாக இதில் என்னென்ன கீவேர்ட்ஸ் தருவாங்களோ அதை தான் வந்து நான் இந்த இதில் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தர் வந்து எந்த ஒரு ப்ராக்டிசிங் நாலேஜ், அதாவது என்ன ஒரு ப்ராக்டிக்கலுக்குமே வந்து முன்னாடி ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்படின்றது வேணும். அந்த தியரிட்டிக்கல் நாலேஜை யார் கொடுக்குறான்னு பார்த்தோம்னா இந்த லெக்சரிங் மெத்தட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் செக்ஷனே வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த செமஸ்டருக்கு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான ப்ராக்டிக்கல் பேப்பர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஏன் அப்படி கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் ப்ராக்டிக்கல் பற்றின ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் வந்து அந்த பேப்பர்ஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த தியரிட்டிக்கல் நாலேஜுக்கு தான் வந்து லெக்சரிங் மெத்தட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த லெக்சரிங் மெத்தடில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவாக இருப்பாங்க அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏன் டீச்சர்ஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறேன்னா அவங்க தான் வந்து நிறைய எஃபர்ட் போடுவாங்க லெக்சரிங் மெத்தடில். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிம்பிளாக அவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா லிசன் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட ஒர்க்காக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவ், டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா அப்போ நம்ம லெக்சரிங் மெத்தட் தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போதான் வந்து நம்மளால ஈஸியாக போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்க ஒரு பாயிண்ட். ஸோ ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் மெத்தடில் ஷார்ட் டியூரேஷன் டைமில் எந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் வந்து ஈஸியாக போர்ஷன் கம்ப்ளீஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ லெக்சரிங் மெத்தட் தான் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இதோட பெனிஃபிட் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப எக்கனாமிக்கல். ஸோ இதுக்காக எந்த ஒரு மணியுமே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ அப்போ இது வந்து மோர் எக்கனாமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் டெவலப்பிங் மென்டல் ஸ்கில்ஸ். ஸோ தியரிட்டிக்கல் நாலேஜுக்கு தான் இந்த லெக்சரிங் மெத்தட் வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனால் மென்டல் ஸ்கில் டெவலப் ஆகிறதுக்கு இந்த இது வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்க கீ பாயிண்ட்ஸ் வந்து இதுதான் மேம். ஸோ லெக்சரிங் மெத்தடில் எதுக்காக லெக்சரிங் மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ் கொடுக்கறதுக்காக ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் தென் இதில் ஸ்டூடெண்ட் அண்ட் டீச்சரோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிவாக இருப்பாங்க, டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன் டீச்சர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோன்னா
ஏன்னா டீச்சர்ஸ் தான் நிறைய எஃபர்ட் போட்டு அந்த கிளாஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து டீச்சர்ஸ் வந்து ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, டூ வே கம்யூனிகேஷன். ஸோ டீச்சர்ஸ் வந்து நிறைய எஃபர்ட் போட்டு அந்த கிளாஸை நடத்தினா மட்டும்தான் லெக்சரிங் மெத்தட் வந்து இன்டராக்டிவாக இருக்கும். இல்லைன்னா வந்து மொனோட்டோனஸாக தான் இருக்கும், ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு குறிப்பிட்ட, அதாவது ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய போர்ஷன்ஸை கவர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு லெக்சரிங் மெத்தட் தான் வந்து ரொம்ப சூட்டபிளான மெத்தட். அண்ட் தென் இந்த மெத்தட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல். ஸோ இது வந்து மென்டல் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஸ்லைட்ல எதுவும் டவுட் இருக்கா மேம்? No, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீம் டீச்சிங். ஸோ டீம் டீச்சிங் அப்படின்னா என்னன்னா, சிம்பிள் ஒரு சப்ஜெக்டை 2 பேர் ஹேண்டில் பண்ணுறது தான் டீம் டீச்சிங். ஸோ இதில் வந்து டீச்சிங்கில் நடக்கிற ஒரு ப்ராசஸுமே, இப்போ பிளானிங்காக இருக்கட்டும், இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருக்கட்டும், எவாலுவேட் பண்ணுறதா இருக்கட்டும். பிளானிங்னா எப்படி டீச் பண்ணுறது, என்ன வேலை டீச் பண்ணுறது அப்படின்றது பிளானிங்கில் வரும். எக்ஸிக்யூட் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து நடத்துறது, எப்படி எந்த டைம் டியூரேஷனுக்குள்ள அந்த போர்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எக்ஸிக்யூட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லும். அண்ட் தென் எவாலுவேஷன்னா இப்போ ஒரு டெஸ்ட் வச்சா பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த எல்லா ஒர்க்லையுமே வந்து 2 டீச்சர்ஸுமே வந்து இன்வால்வ் ஆகுவாங்க. அதனால தான் இதை வந்து டீம் டீச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக டீம் டீச்சிங்னா 2 பேர் சேர்ந்து, 2 ஆர் அதுக்கு மேற்பட்ட, ஆக்சுவலாக இதுதான் 2 டீச்சருங்கிறது தான் கான்செப்ட் டீம் டீச்சிங்கில். 2க்கு மேலே ஸ்டாஃப்ஸ் வந்து எப்போதுமே ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து போட மாட்டாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்தோம்னா 2 டீச்சர்ஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்போ இந்த எல்லா விஷயத்துலையுமே வந்து 2 டீச்சர்ஸ்மே வந்து இன்வால்வ் ஆவாங்க அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிவி ஆர் வீடியோ ப்ரெசன்டேஷன். ஸோ விர்ச்சுவலா இதில் இதெல்லாம் வந்து கீவேர்டு மேம். ஸோ நான் வந்து அதாவது டார்க்கா வந்து பிளாக், எப்படி ஒரு ப்ராடா இருக்க இது எல்லாமே வந்து, அதாவது எப்படி சொல்லுவோம், மேம் வேர்ட்ல வந்து நம்ம இப்போ ஒரு லெட்டர்ஸ் வந்து ரொம்ப பிளாக்கா காமிக்கணும் அப்படின்னா பி ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம்ல, Bold option. போல்ட் ஆப்ஷன் மேம். அதான் மறந்துச்சு மேம் டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே இதில் இருக்க கீவேர்ட்ஸ் மேம். ஸோ எல்லா ஸ்லைட்லுமே அந்த போல்ட் ஆப்ஷன் வந்து இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே வந்து கீவேர்ட்ஸ் மேம். ஸோ இப்போ டிவிஆர் வீடியோ ப்ரெசன்டேஷன் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து விர்ச்சுவலாக நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அண்ட் தென் ஸோ வீடியோ ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் எப்போதுமே ஒரு டிஸ்கஷன் வந்து வைப்போம். ஸோ அப்போ தான் வந்து அந்த கிளாஸ் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்துச்சு, அதோட ஃபீட்பேக் வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அது வந்து நல்ல, அதாவது கரெக்டாக பிள்ளைங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா புரியலையான்ற விஷயம் வீடியோ ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் இருக்க ஒரு டிஸ்கஷன் மூலமாக தான் நமக்கு தெரியும். அண்ட் தென் ஸோ இதில் வந்து என்னென்ன டீச்சிங் எய்ட்ஸ் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஸ்லைட்ஸு, மாடல்ஸு, ஸ்பெசிமென்ஸ் இது எல்லாமே வந்து டிவிஆர் வீடியோ ப்ரெசன்டேஷனில் தான் வரும். இப்போ ஸ்பெசிமென்ஸ் எல்லாமே வந்து ஏன் அதை வீடியோ ப்ரெசன்டேஷன் கீழே கொண்டு வராங்கன்னா, ஸோ விஷுவலாக அவங்களுக்கு வந்து நம்மளால காமிக்க முடியுது அப்படின்றதுனால அதை கொண்டு வராங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து குரூப் டிஸ்கஷன். ஸோ ஒரு 5 to 7 மெம்பர்ஸ் இருக்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நடுவில் நடக்கிற ஒரு டிஸ்கஷன் தான் வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது கிளாஸ் ரூம்ல எப்படி வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்றது தான் இந்த டாபிக்கோட கான்செப்ட். ஸோ இப்படி நம்ம குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு நம்ம அவங்கள வந்து டிஸ்கஷன் பண்ண சொல்றப்ப அவங்களுக்கு என்னென்ன ஸ்கில் வந்து டெவலப் ஆகுது அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் சால்விங் மெத்தடா இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து ப்ராப்ளம் பத்தி எப்படி டிஸ்கஸ் பண்றது, அந்த எல்லா ஸ்கில்லுமே வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். அதே மாதிரி அதுல வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ஸ்கில்ஸுமே அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகும். எப்படி வந்து
ஒரு விஷயத்தை கன்வே பண்றது அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் குரூப் டிஸ்கஷனை பொறுத்த அளவுக்கு இது வந்து பிளான்டா இருக்கலாம், இல்லைன்னா பார்ஷியலி பிளான்ட் ஆர் அன்பிளான்ட், இந்த 3 டைப்பு கீழேயுமே வரலாம். இப்போ ஒரு டாபிக் கொடுத்துட்டு நம்ம அதை வந்து நாளைக்கு நீங்க டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்றது பிளான்டு. ஸோ பார்ஷியலி பிளான்ட் அப்படின்றது ஆல்ரெடி நடத்தின ஒரு டாப்பிக்கை டிஸ்கஷன் பண்ண சொல்றது பார்ஷியலி பிளான்ட். அன்பிளான்டுனா ஸோ ஒரு நியூ டாப்பிக்கை கொடுத்து டிஸ்கஷன் பண்ண சொல்றது அன்பிளான்ட். இந்த மாதிரி எந்த டைப்ல வேணாலும் அந்த டிஸ்கஷன் வந்து அமையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு சில பீப்புள் வந்து டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ யாரு வந்து ஒரு பெட்டர் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருக்காங்களோ, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் வந்து அவங்களால பண்ண முடியுது அப்படின்னா அவங்க வந்து மேபி டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இதுல வந்து கிரிட்டிக்கல் திங்கிங், ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ் இதெல்லாமே வந்து சர்க்குலேட் ஆகும். கிரிட்டிக்கல் திங்கிங் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம எஃபெக்டிவா சொல்யூஷன் கொடுக்கறது அப்படின்றது கிரிட்டிக்கல் திங்கிங். அண்ட் தென் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்து அது டிஸ்கஷன் பண்ற இடத்துல ஒருத்தரோட ஐடியாவுமே வந்து நமக்கு கிடைக்கும். ஒருத்தரும் எப்படி அந்த விஷயத்த பாக்குறாங்க, எப்படி வந்து அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒருத்தருக்கும் வேறுபடும். அததான் வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அண்ட் அதே மாதிரி நிறைய ஒப்பீனியன்ஸும் வந்து அங்க குரூப் டிஸ்கஷன்ல கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ குரூப் டிஸ்கஷனோட ஒரு கன்சாலிடேட்டட் சப்ஸ்டன்சஸ், கன்சாலிடேட்டட் ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் இருக்க குரூப்ல ஒரு பிளான் பண்ணா இல்லைன்னா வந்து பார்ஷியலி பிளான்ட் அன்பிளான்டு டாப்பிக்கை கொடுத்து டிஸ்கஷன் பண்ண சொல்றதுதான் குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும் அப்படின்னா, வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும், கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் ஆகும் அப்படின்ற 3 ஸ்கில்ல வந்து சொல்றாங்க. அண்ட் தென் இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சில பீப்புளுக்கு வந்து நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறதுனால அவங்க வந்து டாமினேட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இதுல வந்து ஐடியாஸும் ஒப்பீனியன்ஸும் வந்து ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? No, ma'am. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செமினார். ஓகே. ஸோ செமினார் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஒரு பர்சனுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கோ, இல்லை இந்த இடத்துல ட்ரைனி அப்படின்றது ஸ்டூடெண்ட்டை தான் மீன் பண்றாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அதை பத்தி நீங்க வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் வந்து செமினார். ஸோ அப்ப ஒரு டாபிக் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு ஐடியா இல்லைன்னா இஷ்யூ ஆர் ப்ராப்ளம், அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி ஆனா அதை பத்தி நீங்க வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்கறதா வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதா வந்து செமினார் அப்படின்னு சொல்லுவோம். இதுல 3 மெயின் ஸ்டேஜஸ் சொல்றாங்க. ஒன்னு வந்து ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேப்பர், செகண்ட் ஒன் வந்து பிரசன்டேஷன் ஆஃப் த பேப்பர், தேர்ட் ஒன் வந்து டிஸ்கஷன் ஆன் இட். ஸோ 3 ஸ்டேஜஸ் வந்து சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த பேப்பர் அப்படின்னா என்னன்னா, ஸோ ஒரு டாபிக் கொடுக்குறோம்ல, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ஒருத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்றது எல்லாமே இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ்ல வரும். செகண்ட் வந்து ப்ரெசன்டேஷன் அட் த டைம். ஸோ எப்படி வந்து அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம் அப்படின்றத வந்து ப்ரெசன்டேஷன் ஸ்டேஜ்ல வரும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங். ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது டைம் கன்சியூமா இருக்கும். இதே வந்து அவங்க நிறைய ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தயக்கமுமே இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து டைம் அதிகமா எடுக்கும். அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஷன் பண்ணும்போது என்னதான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டிஸ்கஷன் ஆன் இட். ஸோ ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அந்த ப்ராப்ளம் பத்தி டிஸ்கஷன் பண்றது வந்து இந்த ஸ்டேஜ்ல வரும். ஸோ அப்போ மெயினா செமினார் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து நம்ம அதை வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண சொல்றதுதான் வந்து செமினார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணதுக்கு அதாவது ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு டிஸ்கஷன் வந்து ஃபாலோ அப் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எதுவும் டவுட் இருக்கா மேம்? No, ma'am.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பேனல் டிஸ்கஷன். ஸோ பேனல் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷனும் வந்து ஒரே கான்செப்ட்ல தான் வரும். ஆனால் இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேனல் டிஸ்கஷன் வந்து ஃபார்மலாகவும் இருக்கலாம், இல்லை இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம். ஆனால் பேனல் டிஸ்கஷன் வந்து குரூப் டிஸ்கஷன் வந்து ஃபார்மலாகவும் இருக்கலாம், இன்ஃபார்மலாகவும் இருக்கலாம். ஆனால் பேனல் டிஸ்கஷன் அப்படின்றது இன்ஃபார்மலாக தான் இருக்கும் மேக்சிமம். ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து பொலிட்டீஷியன்ஸை உட்கார வச்சு பேச சொல்லுவாங்க. ஆக்சுவலா அதுல வந்து எந்த ஒரு எக்ஸாக்டான டாபிக்குமே வந்து இருக்காது, ஆனா வந்து டிஸ்கஷன் வந்து நடக்கும். ஸோ அதுதான் வந்து பேனல் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரூப்ல வந்து ஒரு 6 to 8% இருக்க பேனல் குரூப் டிஸ்கஷன்ல 6 to 8% வந்து பார்ட்டிசிபென்ட்ஸா இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ குரூப் டிஸ்கஷன் அப்படின்னா வந்து இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்க நல்லா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எந்த செலெக்ஷனும் வந்து அங்கே நடக்காது. ஆனால் பேனல் டிஸ்கஷன்ல அந்த லீடர் இருக்காங்களா, யாரு வந்து அந்த டிஸ்கஷனை லீட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து பேனல் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. இவங்களால பேச முடியுமா, இவங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாமா அப்படின்ற பொறுப்பு வந்து அந்த பேனல் டிஸ்கஷனை லீட் பண்றவங்கள்ட்ட தான் இருக்கு. And then it is more interesting to the audience. So ஒரு ஸ்பீக்கர் வச்சு மட்டும் ஒரு ப்ராப்ளம் பத்தி டிஸ்கிரைப் பண்றதை விட ஒரு 4-5 பேர், ஒரு 8 பேர்கிட்ட இருக்க ஒரு பர்சன்ஸ் வச்சு அவங்க அந்த பர்சன்ஸ்க்கு நடுவுல ஒரு டாபிக் கொடுத்து டிஸ்கஸ் பண்றப்போ அது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையுமே வந்து சேர்க்கறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இதுல மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஆடியன்ஸோட பார்ட்டிசிபென்ட் வந்து நில்லா இருக்கும். ஸோ இதே குரூப் டிஸ்கஷன்ல ஆடியன்ஸ் தான் அதுல வந்து மெயின் ரோல் பிளே பண்ணுவாங்க. ஆனா பேனல் டிஸ்கஷன்ல ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, வியூவரா மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேனல் டிஸ்கஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு 6 to 8 மெம்பர்ஸ் இருக்க பர்சன்ஸை வச்சு நடத்துற ஒரு டிஸ்கஷன் தான் வந்து பேனல் டிஸ்கஷன். ஸோ அதுல மெயினா வந்து அந்த பேனல் டிஸ்கஷனை யார் லீட் பண்றாங்களோ அவங்க தான் அந்த பேனல் மெம்பர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை ஒரு 8 பீப்புளையும் வந்து ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இப்படி நிறைய பேரை வச்சு ஒரு விஷயத்த பேசும்போது அது ரொம்ப ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த இடத்துல நில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு டாபிக் கொடுத்துட்டு அதுல எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தகுந்த ஐடியாவை வந்து தோன்ற ஐடியாவை வந்து எழுதணும். ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து டைம் தரேன், ஒரு டாபிக் வந்து இப்போ ஒரு வேர்ட் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னா அதை பத்தின உங்களுக்கு என்னென்ன தோணுது அப்படின்றத எழுதுறதுதான் வந்து பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் கொடுத்துட்டு அந்த ப்ராப்ளம இப்போ ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ள ஐடியாஸ் வந்து கொடுக்கணும், ஒருத்தரும் தனித்தனியா இண்டிவிஜுவலா கொடுக்கணும் அப்படின்றப்ப அது வந்து ரொம்ப குயிக்கான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அண்ட் தென் ரொம்ப கிரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாமே வந்து கிரியேட் ஆகும். அண்ட் தென் ப்ரொடியூஸ், அதாவது அந்த ஐடியாஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது நிறைய ஒரு குறிப்பிட்ட டைம்ல நிறைய ஐடியாஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ப்ளோசரும் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன கீவேர்ட் அப்படின்னா, ஸ்பான்டேனியஸ் அப்படின்றது தான் இந்த பிரைன் ஸ்டார்மிங்கோட கீவேர்ட். ஸோ பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்ற ஆன்சர் வர கொஷின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் வந்து இருக்கும். ஸ்பான்டேனியஸ்னா மீனிங் என்னன்னா இமீடியட்டா. ஸோ நம்ம என்ன டைம் கொடுக்குறோமோ அதுக்குள்ள நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் வந்து கிடைக்குது. அதுதான் வந்து பிரைன் ஸ்டார்மிங்கோட கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லா ஐடியாஸையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து பெஸ்டா இருக்கு அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் தென் ப்ராஜெக்ட் மெத்தட். ஸோ ப்ராஜெக்ட் மெத்தடுங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து பண்ணுற ஒரு ப்ராஜெக்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங். ஏன் அப்படின்னா ஒரு லேர்னர் வந்து அவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால தான் இதை வந்து எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங் சொல்கிறோம். ஸோ இது வந்து அதாவது ரூட் லேர்னிங்கோ ஆர் மெமரைசேஷனோ கிடையாது. ஸோ இது வந்து எக்ஸ்பிரிமெண்டல் லேர்னிங், ரூட் ஆர் மெமரைசேஷன் கிடையாது. அண்ட் தென் வில் டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ஒர்க்கிங் இன் டீம்ஸ். அதாவது இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா கிரிட்டிக்கல் திங்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு டீமோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் மெத்தட் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றாங்க. அண்ட் தென் இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ஸோ நிறைய என்வாயன்மெண்ட்டில் இல்லை நிறைய சுச்சுவேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லை ஒரு செட் ஆஃப் பீப்புளோ வந்து எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸோ இந்த ப்ராஜெக்ட் மெத்தடோட ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு கண்டினியூஸான ஒரு மானிட்டரிங் வந்து இருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டாக வராது. அப்போ கண்டினியூஸ் மானிட்டரிங் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் அதுக்குரிய சொல்யூஷனை நம்ம கொடுக்க முடியும். அண்ட் தென் இதுல இருந்து கிரிட்டிக்கல் திங்கிங் வந்து டெவலப் ஆகுது. ஒரு டீமோட எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ நிறைய புது புது ப்ராப்ளம்ஸ்லயோ இல்லை புது புது விஷயங்கள்லயோ வந்து எக்ஸ்ப்ளோர் ஆவாங்க ஸ்டூடெண்ட்ஸு. அண்ட் தென் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுல கண்டினியூஸான ஒரு மானிட்டரிங் வந்து இருக்கணும். எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நமக்கு கரெக்டா கிடைக்காது. அண்ட் தென் ரோல் பிளே அப்படின்னா சிம்பிளா நாடகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் ரோலையோ இல்லை ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கையோ ப்ராப்ளமையோ வந்து ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக நடிச்சு நம்ம காமிக்கிறது தான் வந்து ரோல் பிளே அப்படின்னு சொல்லுவோம். அதை தான் வந்து ட்ராமடைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஹிஸ்டாரிட்டிக்கல் ஒர்க்கோ இல்லை ஒரு லிட்ரேச்சர் ஒர்க்கையோ இல்லை கரண்ட்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸையோ கரண்ட் அஃபேர்ஸையோ வந்து நம்ம ட்ராமடைஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ரோல் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் மேட்டர் லேர்னிங்க்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும், அதாவது கிளியர் கிறிஸ்பா வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரோல் பிளே வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் இந்த ரோல் பிளேயோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இது ரொம்ப வந்து இன்டராக்டிவா இருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு வந்து இன்டராக்டிவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் எவ்ரி மெம்பர் ஆஃப் த குரூப் வில் பி பார்ட்டிசிபேட்டட். ஸோ மற்ற எந்த மெத்தட்லையுமே இந்த பாயிண்ட் வந்து வராது. ஸோ ரோல் பிளேல மட்டும்தான் அந்த ட்ராமடைஸ் பண்ற குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லா மெம்பர்ஸுமே வந்து அந்த குரூப்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. யாருமே வந்து பாசிவா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ரோல் பிளே வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இன்டர்பர்சனல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில்ஸை வந்து டீச் பண்றதுக்கு மெயினா ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிமுலேஷன் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளா நம்ம ஒரு எதை பத்தி படிக்கிறோமோ அதை பத்தின ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்றதா வந்து சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ட்ரைனிங் இஸ் ப்ரொவைடட் அண்ட் கிரியேட்டட் கண்டிஷன். ஸோ ஒரு ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க, அது வந்து ஒரிஜினல் கண்டிஷன் கிடையாது. ஸோ எதை பத்தி படிக்கிறாங்களோ அதை பத்தின ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெயம் ரவி நடிச்ச ஒரு படம் கூட இருக்கும். ஸ்பேஸ்ல போயிட்டு அவங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்பேஸ்னா எப்படி இருக்கும், அது வந்து எப்படி அங்க வந்து எப்படி நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது ஒரிஜினலா நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட்ல வந்து வேலை பார்க்கணும், இப்படிதான் அது இருக்கும் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணி ஒரு சரௌண்டிங்கை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம்.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸ்க்குலாம் வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ ஒரிஜினலா நம்ம போய் ஸ்பேஸ்ல போய் அந்த ட்ரைனிங்கை கொடுக்க முடியாது. அப்போ அந்த ட்ரைனிங்கை வந்து நம்ம ஆர்டிஃபிஷியலா உருவாக்கி அந்த இடத்துல தான் வந்து நமக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்க முடியும். கேன்கயான் அப்படின்ற மிஷன் வந்து ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டடான மிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதை நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்து நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்காகனா மிஷினரிஸ், எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய தேவைப்படும் இந்த ஆர்டிஃபிஷியல் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்கு. அதனால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நிறைய பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதோட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா எக்ஸிபிஷன், அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல லேர்னிங் பை டூயிங் இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கீவேர்ட். ஸோ லேர்ன் பை டூயிங் அப்படின்றது என்ன மெத்தட் மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கேட்பாங்க. அப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் மூலமா இல்லை எக்ஸ்பெரிமெண்டேஷன் மெத்தட், எக்ஸிபிஷன் மெத்தட் மூலமாவும் நமக்கு வந்து கிடைக்கும். அண்ட் தென் இதுல வந்து எப்படி வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும், எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படின்னா கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். ஸோ மேக்ஸிமிஸ் ஆஃப் டீச்சிங்ல படித்தோம். கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு கான்செப்டை எடுத்து அவங்க ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் ஃபைண்டிங் கொண்டு வரதான் வந்து கான்க்ரீட் டு அப்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்போ இதுவும் வந்து லேர்ன் பை டூயிங்கிற ஆக்ஷன்ல தான் வந்து வரும். And then it is combination of verbal explanation coupled with live display of using apparatus for presenting important facts, ideas and process. So இது என்ன சொல்றாங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் அப்படின்றாங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிபிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு மிஷின் பத்தி அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க ஆடியோவும் இருக்கும், அதே மாதிரி டிஸ்பிளேவும் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாக்டான ஃபேக்டையோ இல்லை ஐடியாவையோ இல்லை ஒரு ப்ராசஸையோ வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்துல அவங்க பேசவும் செய்வாங்க, அதே நேரத்துல அந்த அப்பரேட்டஸை காமிக்கவும் செய்வாங்க. அண்ட் தென் இட் என்டைல்ஸ் ஆடியோ விஷுவல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆடியோங்கிறது நம்ம பேசுறது, விஷுவல் அப்படிங்கிறது அவங்க டிஸ்பிளேல காமிக்கிறது. ஸோ அதான் வந்து ஆடியோ விஷுவல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் எஃபெக்டிவ் இன் எக்ஸ்பிளைனிங் மெட்டீரியல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ், ஐடியாஸ் அண்ட் அப்ட்ராக்ட் டாபிக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஒரு மெட்டீரியலை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றோம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பத்தி பண்றோம், இல்லை நம்மளோட ஐடியாவை சொல்றோம். இப்போ ஏதாவது வந்து புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க, பெட்ரோலுக்கு பதிலாக தண்ணி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல அது வந்து ஒரு ஐடியா, அது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். அண்ட் தென் அப்ட்ராக்ட் டாபிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றாங்க. பட் ஒன்லி ஃபியூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராசஸ். ஆனா எல்லாருக்குமே இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது. ஸோ ஒரு சில பீப்புளுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் வந்து டுட்டோரியல். ஸோ டுட்டோரியல் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து இண்டிவிஜுவலா பர்சனலைஸ்டு ட்ரைனிங் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் வந்து டுட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் யூஸ்டு டு டீச் ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கறது தான் வந்து டுட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் யூஸ்டு ஃபார் சால்விங் ப்ராப்ளம்ஸ், ப்ரொவைடிங் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் அண்ட் சார்ட்டிங் பர்சனல் ப்ராப்ளம்ஸ். அதாவது ஒரு ஸ்டூடெண்டோட பர்சனலான ப்ராப்ளம்ஸையோ இல்லை அந்த ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் நம்ம கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டுட்டோரியல் மெத்தடை தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம். அண்ட் தென் இதுல வந்து நம்ம எப்போதுமே கிளாஸ் ரூம்ல நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ இல்லை எல்லா லேர்னர்ஸோட கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியோ தான் நம்மளோட டீச்சிங் மெத்தட் வந்து சூஸ் பண்ணுவோம். ஆனா வந்து டுட்டோரியல்ல மட்டும் ஒரு ஸ்டூடெண்டோட நீடை பொறுத்து, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணும், எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றத பொறுத்து நம்ம டீச்சிங் மெத்தடை சூஸ் பண்ணுவோம். அண்ட் focused attention is given leading to generation of new kind of ideas. இப்போ ஒரு பர்சனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த பர்சனோட ஐடியா வந்து என்ஹான்ஸ் பண்ணவோ இல்லை ஒரு நியூ ஸ்கில்ல வந்து கொடுக்கவோ வந்து நமக்கு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டுட்டோரியல்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கோ இல்லை ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ பர்சனலைஸ்டா நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து டுட்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ டியூட்டோரியல்ஸ்ல பர்சனலைஸ்டு ட்ரைனிங் அப்படின்றதும் ஒரு ஒன் ஆஃப் த கீவேர்டு மேம். அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அசைன்மெண்ட்ஸ். ஸோ சௌமியா மேம் டவுட். சொல்லுங்க மேம். டைம் கன்சியூமிங்னா என்ன சொல்ல வரீங்க? ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றப்ப, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, நம்ம அட் அ டைம்ல எல்லாருக்கும் டீச் பண்றதை விட ஒருத்தரையும் வந்து இண்டிவிஜுவலா அவங்களுக்கு என்ன நீடு இருக்கு அப்படின்றத பார்த்து டீச் பண்றதுங்கிறது டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்றாங்க மேம். அது டைம் கன்சியூம் பண்ணும் மேம். இப்போ நான் வந்து இப்போ நீங்க இந்த கிளாஸ்ல 7 பேர் இருக்கீங்க. 7 பேருக்கும் ஒன்னா சேர்த்து டீச் பண்றதுக்கும் இல்ல 7 பேருக்கும் ஒரு மணி நேரம் டீச் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல மேம். ஆமா, அது எப்படி டைம் கன்சியூமிங் ஆகும்? மேம் அப்ப எனக்கு எல்லாருக்கும் 7 ஒண்ணா மணி நேரம் வேஸ்ட் பண்றதுதானே ஆகுது. டைம் கன்சியூம். இல்லப்பா எல்லாருக்கும் ஒண்ணா நடக்கும் போது டைம் கன்சியூம் ஆகும். ஐயோ இல்ல மேம். இப்போ நீங்க 7 பேர் இருக்கீங்க. நான் ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துடுறேன். ஆனா இது இண்டிவிஜுவல் அப்ரோச் அதான் டைம் அப்படின்னு சொல்றேன். கன்சியூமிங். அதுதானே டைம் கன்சியூமிங். ஆமா மேம். அப்போ இப்போ என்ன? இண்டிவிஜுவல் தானே டியூட்டோரியல். ஐயோ இப்போ எப்படின்னா, இப்போ 10th ஃபெயில் ஆனவங்க எல்லாம் டியூட்டோரியல் போய் படிப்பாங்க தெரியுமா? இப்போ 10th 12th ஃபெயில் ஆன பீப்புள்ஸ்லாம் வந்து டியூட்டோரியல் போய் படிப்பாங்க. ஸோ எல்லாரும் வந்து டியூட்டோரியல் போக மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு பர்ட்டிகுலர் ஸ்கில்லையோ இல்ல நம்ம அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்டா வந்து அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ்டா பர்சனலைஸ்டா சொல்லி கொடுக்கறதுங்கிறது ஒரு டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்றாங்க மேம். புரிஞ்சுதா மேம்? பர்சனலா சொல்லி கொடுக்கறது எப்படி மேம் வரும்? பர்சனலா இப்போ ஒரே நீங்க விஷயத்த ஒரு 5 பேத்துக்கு சொல்ல போறோம்னா அந்த 5 பேத்தையும் வந்து தனித்தனியா சொல்லும்போது அது உங்களுக்கு டைம் வந்து இன்னும் தானே எக்ஸஸ் ஆகுது. அதே வந்து காமனா சொல்லி தரும்போது தானே டைம் கன்சியூம் ஆகும். ஆக்சுவலா டைம் கன்சியூமிங் அப்படின்றது டைம் நிறைய எடுத்துக்குது அப்படின்றது இந்த இடத்துல மீனிங் மேம். டைம் கன்சியூமிங் It is not time consuming போடு. சரி மேம். இட் இஸ் டைம் கன்சியூமிங்னா அது எப்படி சொல்றாங்கன்னா, நிறைய நேரம் வந்து செலவாகுது, நிறைய நேரம் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்னு அர்த்தம் மேம். அப்போ வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் போடு, இல்லனா இட்ஸ் நாட் டைம் கன்சியூமிங்னு போடு. இப்படிதான் கீவேர்டு கேட்பாங்க டைம் கன்சியூமிங்னு. பட் ஆனா டைம் கன்சியூமிங்க்கு அது மீனிங் கிடையாது. அதனால நான் கேட்டேன். சரியா? அப்படிதான் நம்ம பார்த்தோம், நம்ம படிச்ச வரைக்கும். ஆனா நெட்ல மேபி நீ ரெஃபர் பண்ணதுல அப்படி போட்டிருக்காங்களான்னு தெரியல. அது அப்படி போட்டுக்கனாலும் போட்டிருக்கேன். ஏன்னா இப்போ லெக்சரிங் மெத்தட் வந்து அவ்வளோ டைம் வந்து கன்சியூம் பண்ணாது. கன்சியூம்னா என்னன்னா எடுத்துக்கிறது அப்படின்ற மீனிங் தானே வருது. இப்போ லெக்சரிங் மெத்தட் வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்காது. ஆனா டியூட்டோரியல் வந்து நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படின்றதான் டைம் கன்சியூமிங் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீ சொன்னா சரிதான் விடு. டைம் கன்சியூமிங்னா நேரம் எடுத்துக்கிறது. எடுத்துக்கிறது மேம். மேம் மேம் சரி சரி ஓகே, புரிஞ்சிருச்சு. அந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு பார்த்தேன், அப்படிதான் தெரியுது. சரி மேம், ஓகே. சரி ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அசைன்மெண்ட்ஸ். ஸோ அசைன்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை கொடுத்துட்டு அதை ரெஃபர் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த டாபிக் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதா வந்து அசைன்மெண்ட். ஸோ யூஸ்வலாக ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து என்னென்ன பாயிண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அசைன்மெண்ட்னால இருக்க ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் சொல்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அசைன்மெண்ட். அண்ட் தென் எப்படி வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது, அதை தான் வந்து சர்வேயிங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எப்படி வந்து அந்த டேட்டா வந்து நமக்கு கிடைக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்றது சர்வேயிங். அண்ட் தென் நிறைய ஒரு சுச்சுவேஷன் பத்தின நிறைய நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. எப்படி வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்றது, ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்ற நாலேஜ் வந்து கிடைக்குது.
அண்ட் தென் இன்னொரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, அசைன்மெண்ட்ஸ் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டா ஒர்க் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்களே அவங்களுக்குரிய நோட்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, இல்லை எப்படி படிக்கணும், அந்த வே ஆஃப் ஸ்டடி வந்து கற்றுத்தரது எல்லாமே வந்து அசைன்மெண்ட்டோட பெனிஃபிட்னு சொல்றாங்க. ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காப்பி அடிப்பாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த அசைன்மெண்ட்டோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அசைன்மெண்ட்னா ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்து அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே ரெஃபர் பண்ணிட்டு வாங்க அப்படின்றது அசைன்மெண்ட். அதுல வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, நிறைய நாலேஜ் வந்து அவங்க கெயின் பண்ணிப்பாங்க, எப்படி வந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றது அப்படின்றது தெரியும். அண்ட் தென் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இண்டிபெண்டா ஒர்க் பண்றதுக்கு அசைன்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மேபி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து அப்படியே காப்பி பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கேஸ் ஸ்டடி அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளமையோ இல்லை ஒரு சுச்சுவேஷனையோ எடுத்து அதை பத்தி வந்து ஃபுல்லா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து கேஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அசைன்மெண்ட்டுக்கும் கேஸ் ஸ்டடிக்கும் என்ன வித்தியாசம்னா, அசைன்மெண்ட் வந்து ஜென்ரலா என்ன டாபிக் வேணா கொடுக்கலாம். ஆனா கேஸ் ஸ்டடிங்கிறது மேக்சிமம் வந்து ப்ராப்ளம் பேஸ் பண்ண டாபிக்கா தான் இருக்கும். ஸோ அதாவது கரண்ட்ல ஒரு லைவ்ல இருக்கிற ஒரு டாபிக்கா தான் இருக்கும். ஸோ அப்ப அதுல வந்து என்னென்ன இது வந்து கத்துப்பாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து மெயினா வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் வந்து கத்துப்பாங்க. ஒரு சுச்சுவேஷனை எப்படி வந்து டிஸ்கிரைப் பண்றது அப்படின்றதையும் வந்து கத்துப்பாங்க. அண்ட் தென் அந்த பர்சன் வந்து என்னென்ன டிஃபிகல்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சனை பற்றியோ இல்லை அந்த ப்ராப்ளம் பற்றியோ ஈச் அண்ட் A to Z வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணுறது மூலமாக தான் அவங்களுக்கு வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் பவர், ஒரு ரோல் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இது வந்து கம்ப்ளீட்லி லேர்னர் சென்டர்டு. ஏன் லேர்னர் சென்டர்ட் அப்படின்றாங்கன்னா, இதை டீச்சர்ஸ் வந்து பாசிவாக இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால தான் வந்து லேர்னர் சென்டர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, டிசிஷன் மேக்கிங்க்கும் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்க்கும் வந்து ஹெல்ப் பண்றது யாரு அப்படின்னா, இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா சப்ஜெக்ட் ஆஃப் பீப்புளுக்குமே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது இதோட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்றது டிசிஷன் மேக்கிங்க்கும் ப்ராப்ளம் சால்விங்க்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து இது சூட் ஆகாது அப்படின்றது இதோட ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் தென் ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதாவது வந்து ஒரு எஜுகேஷனல் ப்ரோக்ராம் நடக்குது அப்படின்னா, அதில் இந்த டைம்ல வந்து இந்த டைம்குள்ள இந்த டாபிக் வந்து கவர் பண்ணணும், அடுத்தது இந்த டைம்குள்ள இந்த டைம்குள்ள வந்து இந்த டாபிக் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, இமீடியட்டான ஃபீட்பேக் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒரு செக்ஷனுக்கும் நடுவில் ஒரு ஃபீட்பேக் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் இதில் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு லேர்னர்ஸ் வந்து அதிகமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சப்ஜெக்ட் பற்றின ஒரு நாலேஜ் கிடைக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து லேர்னர்ஸ்க்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் தென் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மேபி வந்து லேர்னரோட மோட்டிவேஷன் வந்து கம்மியாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு சில செக்ஷனில் வந்து நல்லா போகலை அப்படின்னா, அந்த லேர்னரோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து கம்மியாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த அளவுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வந்து செட் பண்ணி நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு வே ஆஃப் ப்ரோக்ராம் வந்து எஜுகேஷன் வந்து கொடுப்பாங்க. இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஒரு செக்ஷனுக்கும் நடுவில் ஒரு ஃபீட்பேக் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மேபி வந்து லேர்னரோட மோட்டிவேஷன் வந்து குறையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுக்கும் டுட்டோரியலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுவும் டுட்டோரியல் மெத்தட் மாதிரியே தான் வரும். ஆனால்
டுட்டோரியல் அப்படின்றது ஒரு ஸ்கில்லையோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு இதே வந்து கொடுக்கறது டுட்டோரியல். ஆனால் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல வந்து நான் மாஸ்டரி ஆகணும், அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டுட்டோரியல்ஸ் வந்து எல்லா டீச்சர்ஸுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் இந்த பர்சனலைஸ் சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த டீச்சர் வந்து மாஸ்டரியா இருக்காங்களோ அவங்க தான் வந்து இதை கண்டக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நிறைய யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்றது யாரு அப்படின்னா ஒரு ஆஃபீஸர்ஸ் அப்படின்றத மீன் பண்ணுவோம். என்ன போயிடுச்சு, ப்ரொக்டார்ஸ். இதுக்கு இந்த வேர்டுக்கு வந்து மீனிங் வந்து ஒரு ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஹையர் லெவல் ஆஃப் பீப்புள் கிட்ட இருந்து ஒரு பர்டிகுலர், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி ஐபிஎஸ் இருக்கவங்கள்ட்ட இருந்தே ஒரு கோச்சிங் கிடைக்கிறது வந்து பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு சப்ஜெக்ட்ல மாஸ்டரி ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த டீச்சிங் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஃபைனல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதும் சொல்றாங்க. ஸோ ஐபிஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்க, யூபிஎஸ் எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரையோ கூப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் வந்து பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா மாஸ்டரி ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் தென் இதுல வந்து 5 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று வந்து மாஸ்டர் லேர்னிங், செல்ஃப் ஃபேஸிங், ஸ்ட்ரெஸ் ஆன் ரிட்டன் மெட்டீரியல், ப்ரொக்டாஸ், லெக்சர்ஸ். ஸோ இதுமே இந்த 5 ஸ்டேஜஸுமே எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா பர்சனலைஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மாஸ்டர் லேர்னிங் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஜாப் வந்து இப்போ எக்ஸாம்பிளா எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேண்டிடேட் வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கு, என்னென்ன படிக்கணும் அப்படின்றது மாஸ்டர் லேர்னிங்ல வரும். இதே செல்ஃப் ஃபேஸிங் அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே தயார்படுத்திக்கிறது. ஸோ எப்படிலாம் படிச்சா நம்மளால படிக்க முடியும் அப்படின்றது செல்ஃப் ஃபேஸிங். இதே ஸ்ட்ரெஸ் ஆன் ரிட்டன் மெட்டீரியல்னா ஸோ எகெயின் வந்து இப்போ நீங்கள் நெட் எக்ஸாம், அவங்க வந்து ஐபிஎஸ் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா படித்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இன்னும் வந்து மார்க்ஸ் எப்படி வந்து கெயின் பண்ணுறது அப்படின்றதுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, அது வந்து இந்த ஸ்டேஜில் வரணும். அண்ட் தென் ப்ரொக்டாஸ் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு மாஸ்டரி ஆஃப் த சப்ஜெக்டை கூப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொடுக்கறது. அண்ட் தென் லெக்சர்ஸ். ஸோ ஃபைனலாக லெக்சர்ஸ் மூலமாகவும் வந்து இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலா நம்ம எப்படி வந்து ஒரு ஜாப் வந்து அப்ரோச் பண்றது, இல்லை ஒரு எக்ஸாம் அப்ரோச் பண்றது அப்படின்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பட் இதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா சீக்கிரமா ஒரு சேஞ்ச் ஆகும்ல ஒரு கோர்சஸ்லாம். இப்போ வந்து ஒகேஷ்னல் கோர்சஸ்லாம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேபி ஸ்டாப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி ரேப்பிடா சேஞ்ச் ஆகிற கோர்சஸ்க்கு வந்து இது சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டாண்டர்டா இருக்கிற கோர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி மெத்தட் வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கம்ப்யூட்டர் அசஸ்டு லேர்னிங். ஸோ கம்ப்யூட்டர் அசஸ்டு லேர்னிங்னா ஒரு கம்ப்யூட்டரை மீடியமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து டீச் பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம் அப்படின்னா அதை தான் வந்து கம்ப்யூட்டர் அசஸ்டு லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இது வந்து குயிக் அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் தென் மோர் ஃப்ளெக்சிபிள் அண்ட் பெட்டர் கண்ட்ரோல். ஸோ மோர் ஃப்ளெக்சிபிள்ங்கிறது ஸோ எந்த நேரத்தில் வேணாலும் அந்த கிளாஸை வந்து நம்ம எகெயின் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் தென் பெட்டர் கண்ட்ரோல் அப்படின்றது ஸோ யார் பார்க்கணும் யார் பார்க்கக்கூடாது அப்படின்றதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கம்ப்யூட்டர் அசஸ்டு லேர்னிங் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் இன்னும் நிறைய பர்பஸ்க்கு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை சிமுலேஷன் ஒரு ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை மாடலிங்க்கு, ட்ரில்லிங்க்கு, இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து இந்த கம்ப்யூட்டர் அசஸ்டு லேர்னிங் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் இம்பர்சனல். ஸோ ஒரு பர்சனலாக நம்மளால வந்து ஒரு பர்சனலைஸ்டு பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்பென்சிவ் அண்ட் இம்பர்சனல் அப்படின்னு சொல்றாங்க. இதோட டிஸ்அட்வான்டேஜஸ்.
அண்ட் தென் ஹியூரிஸ்டிக் மெத்தட். ஸோ ஹியூரிஸ்டிக் மெத்தடுங்கிற கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டாங்க. இந்த ஹியூரிஸ்டிக் மெத்தடை யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்ற கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றவர் தான் இந்த மெத்தடை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. ஸோ சிம்பிளா இந்த மெத்தடோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ரியலான ப்ராப்ளம்க்கோ இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்கோ வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து நம்ம ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மேக்சிமம் வந்து ஒரு செல்ஃப் லேர்னிங் அப்ரோச்சா தான் இருக்கும். மேம் ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ரியலான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது நம்மளாவே வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஹியூரிஸ்டிக் மெத்தட். இப்போ வந்து இப்போ கோவிட் வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெடிசன் கண்டுபிடிக்கணும், அந்த மெடிசன் வந்து என்னோட செல்ஃப் லேர்னிங்லேயே வந்து வருது அப்படின்னா அது வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மெயினா இதோட கீவேர்டு என்ன அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் அப்ரோச் தான் வந்து ஹியூரிஸ்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் தேர் இஸ் நோ ஃபோக்கஸ். அதாவது இந்த பர்டிகுலர் பார்ட்டை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து என்னோட ரிசர்ச் ஏரியா, இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்றது இல்லாம ஏதாவது ஒரு ஜென்ரலைஸ்டான ப்ராப்ளம்க்கு நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஹியூரிஸ்டிக் மெத்தட் மேம். ஸோ அண்ட் தென் ஓப்பன் லேர்னிங் அப்படின்னா என்னன்னா, இது வந்து இப்போ ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் ஸோ கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங் மாதிரியே தான் இதுவும். ஸோ ஆனால் வந்து கம்ப்யூட்டர் அசிஸ்டட் லேர்னிங்கில் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு வேர்டு படிச்சிருப்போம். ஸோ அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ஓப்பன் லேர்னிங்கில் அப்படி இல்லை, எல்லாருக்குமே வந்து ஓப்பன் அக்சஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வயம், மூக்கு அதெல்லாமே வந்து எல்லாருக்குமே ஓப்பன் சோர்சஸ், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. என்ன ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புளுமே வந்து அதில் படிக்கலாம். அப்போ அதில் வந்து மெட்டீரியலாக இருக்கட்டும் இல்லை அந்த ரிசோர்சஸ் எல்லாமே வந்து ஓப்பனாக இருக்கும். அப்படின்றதான் வந்து ஓப்பன் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்பன் அக்சஸ், ஸோ எல்லாரும் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் ஓப்பன் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஸோ இந்த லேர்னர் பேக்கேஜ் அப்படின்னா ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோர்ஸோட கண்டென்ட் எல்லாமே வந்து லேர்னர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மல்டிமீடியா வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மல்டிமீடியா அப்படின்னா என்னன்னா டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ இதெல்லாமே வந்து சேர்த்து இருக்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட் பேர் தான் வந்து மல்டிமீடியா அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் இட் ஃபிளெக்சிபிள் டு த லேர்னர். ஸோ எந்த டைம்ல வேணாலும் அதை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் நம்ம அந்த ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணி படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் திஸ் மெத்தட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் ரேபிட்லி சேஞ்சிங் நேச்சர்டு கண்டென்ட். அதாவது இதுவும் வந்து இந்த ப்ரோக்ராம்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான். சாரி, இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோமே, பர்சனலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியே தான். எல்லா இதுக்குமே வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ எது வந்து சீக்கிரம் சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு வந்து அதாவது சூட்டபிள் ஆகாது. ரொம்ப ஸ்டாண்டர்டான கோர்சஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோ ஃபார்மேட்ல தான் இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைப்போம். அப்போ இப்படி ரேப்பிடா சேஞ்ச் ஆகிற கோர்சஸ்க்கு பண்றோம் அப்படின்னா அது யாருமே அக்சஸ் பண்ண மாட்டாங்க. இது ஸ்டாண்டர்டா இருக்க கோர்சஸ் பண்ணும்போது அது இன்னும் ஒரு 10 இயர்ஸோ இல்லை ஆஃப்டர் 20 இயர்ஸோ கூட பீப்புள் வந்து அக்சஸ் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நிறைய டைம் வந்து செலவாகும். அண்ட் தென் ஒரு எக்ஸ்பர்டைஸ்டு பர்சனால தான் வந்து இந்த லேர்னிங்கை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இன்டராக்டிவ் வீடியோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, இப்போ இதே கூகுள் மீட்ல என்னோட வீடியோ வந்து ஆன் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதுவும் வந்து ஒன் ஆஃப் த இன்டராக்டிவ் வீடியோ. ஸோ இந்த இன்டராக்டிவ் வீடியோ தான் வந்து காக்னேட்டிவ், சைக்கோமெட்ரிக் அண்ட் அஃபெக்டிவ் டொமைன். ஸோ ப்ளூம்ஸ் டாக்ஸானமில 3 டொமைன் பார்த்துருப்போம். அந்த 3 டொமைனையுமே வந்து அச்சீவ் பண்றது யாரு அப்படின்னா இந்த இன்டராக்டிவ் வீடியோ தான் அச்சீவ் பண்ணுது. ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் சொல்லும் போது அவங்களோட ஃபீட்பேக்கும் நம்மளால லைவா ரிசீவ் பண்ணிக்க முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கூகுள் மீட்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது அப்படின்னா ஸோ அது வந்து இன்டராக்டிவ் செஷனா போகுது அப்படின்னா அது வந்து இன்டராக்டிவ் வீடியோ. அதுல மெயின் வந்து ஒரு மீடியா மூலமா வந்து நம்மளோட வீடியோ வந்து கன்வெர்ட் ஆகணும். ஸோ அதுதான் வந்து இதோட தீம் அப்படின்னு சொல்லுவோம்.
and then video simulation and video presentation of real is possible. ஸோ இது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ ரியலா அவங்களுக்கு வந்து வீடியோ ப்ரெசன்டேஷன் நம்ம ரெக்கார்டர் செக்ஷன் இல்லாம லைவ்ல வந்து நம்ம போட்டு காமிப்போம் அப்படின்றதான் இந்த பாயிண்ட் வந்து மீன் பண்ணுது. அண்ட் தென் இது வந்து டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுவும் வந்து ஒரு டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் இது வந்து ஒரு எக்ஸ்பர்டைஸ் பர்சனால தான் வந்து இந்த இதையும் வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த ஸ்லைட்ல வந்து சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆர் லேர்னர் சென்டர்டு டீச்சிங் மெத்தட்ஸ்? ஸோ இதில் வந்து ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாலே ஈஸியான ஆன்சர் வந்து கிடைச்சிரும் மேம். ஸோ லேர்னர் சென்டர்டு அதில் வந்து பி ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி பிசிடி. ஆப்ஷன் ஏ மேம் ஏபிசிடி. சாரி ஏபிசி. ஏபிசி எஸ் மேம். ஆக்டிவ் லேர்னிங், கோஆபரேட்டிவ் லேர்னிங் அண்ட் பாசிவ் லேர்னிங் வராது மேம். அவங்க பாசிவா இருந்தாங்கன்னா லேர்ன் பண்ணிக்க முடியாது. அப்ப லேர்னர் சென்டர்ட்ல லேர்னர்ஸ் வந்து பாசிவா இருக்க மாட்டாங்க, லேர்னர்ஸ் வந்து ஆக்டிவா தான் இருப்பாங்க. அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். So next, which of the following methods of teaching has the main feature of spontaneity in the application? So flipped classroom, heuristic method, brainstorming, formative peer assignment. Brainstorming. So இந்த spontaneity அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா brainstorming வர ஆன்சருக்கு. ஐயோ, which of the following method does instructor assign pupils to read book, periodicals or research paper? ஸோ எந்த மெத்தட்ல வந்து நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், நீங்க போய் படிங்க, ரெஃபர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்னா ஒரு அசைன்மெண்ட் மெத்தட் தான் வந்து கொண்டுட்டு வர சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக இந்த ஆன்சர்ல அனிமேஷன் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எ லெக்சர் மெத்தட் இஸ் டேஸ். ஸோ லெக்சர் மெத்தட் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. இதில் நம்ம டிடக்டிவ் பற்றி இன்னும் படிச்சிருக்க மாட்டோம், இண்டக்டிவ் பற்றியும் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் இண்டக்டிவ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா பர்டிகுலர் டு ஜென்ரல். நான் இதை அப்படியே எழுதிடுறேன். ஸோ இண்டக்டிவ்க்கு மீனிங் என்ன அப்படின்னா பர்டிகுலர் டு ஜென்ரல். டிடக்டிவ் அப்படின்றதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஜென்ரல் டு பர்டிகுலர். ஸோ இப்போ இது வச்சே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு லெக்சர் அப்படின்றது எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த இண்டக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங் அப்படின்றது நம்ம ரிசர்ச் மெத்தடாலஜியில் படிச்சிருப்போம். இது ரிசர்ச் படிப்போம். ரிசர்ச் மெத்தடாலஜியும் டீச்சிங்கும் இன்டர் கனெக்ட் பண்ண கொஸ்டின் தான் மேம் இது. அந்த மேக்ஸிமிஸ் ஆஃப் டீச்சிங் வந்து ரீகால் பண்ணி பாருங்க. அதுல நம்ம எதுல இருந்து எதுக்கு வந்து போகணும் அப்படின்றது இருக்கும். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 1 2 3. சாரி டீச்சர். கண்டிப்பா லெக்சரிங் அப்படின்றது டிஸ்கிரிப்டிவா இருக்கும், அதே மாதிரி டீச்சர் ஓரியன்டா இருக்கும். ஏன்னா டீச்சர்ஸ் தான் அதுல வந்து ஆக்டிவா இருப்பாங்க. அப்ப 2 1 3யும் வந்து கன்ஃபார்மா இருக்க ஆப்ஷனு 1 4 அப்படின்றது மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணணும். மேம் 4 மேம் இண்டக்டிவோட ஆட் ஆகி வரும். நம்ம வந்து ஹோல் டு பார்ட்னு ஒன்னு படிச்சிருப்போம்ல மேம். எஸ் மேம். டீச்சர் ஓரியன்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எஸ் மேம். So next, which of the following method will be more appropriate if the numbers of the learners are less than 8? So less than 8 இருக்க பீப்புளுக்கு வந்து என்ன இது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. குரூப் டிஸ்கஷன், லெக்சர், டியூட்டோரியல், none of the above. எஸ். ஏ மேம். ஏன் குரூப் டிஸ்கஷன் இந்த இடத்துல வரல அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல டிஸ்கஷன் இல்ல ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பேச சொல்றாங்க அப்படின்ற கான்செப்ட் வந்தாதான் குரூப் டிஸ்கஷன்ல வரும் மேம். இதுல வந்து நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. மோர் அப்ராப்ரியேட் அப்படின்ற வேர்டு வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன். அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கும் பர்சனலைஸ்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம எதுல கொடுப்போம் அப்படின்னா டியூட்டோரியல்ல தான் கொடுப்போம். அப்போ இதுதான் அதோட ஆன்சரா வரும்.
ஸோ நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் லெக்சர் மெத்தட். ஸோ இதில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எதுலாம் வந்து லெக்சர் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சூட்டபிள் ஃபார் லார்ஜ் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஆப்ஷன் பி லேர்ன் த்ரூ லிசனிங். ஆப்ஷன் சி சூட்டபிள் டு டீச் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ். ஆப்ஷன் டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ். ஆப்ஷன் இ ஆக்டிவ் லேர்னிங். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். எனக்கு மேம் தெரிஞ்சு ஏ ஆப்ஷன் ஏ இல்லைன்னா வரும். டி. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. சரி பார்த்துருவோம். ஏபிசி மேம். ஸோ இப்போ லெக்சர் மெத்தட் அப்படின்றது நிறைய குரூப் ஆஃப் பீப்புள்லையுமே நம்ம அட் அ டைமில் நம்மளால் கவர் பண்ண முடியும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் லேர்ன் த்ரூ லிசனிங். ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சொல்கிறத லிசன் பண்ணி நம்ம பேசுகிறத லிசன் பண்ணி தான் அவங்க வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அதான் வந்து லேர்ன் த்ரூ லிசன் அப்படின்றது இங்கே நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் சூட்டபிள் டு டீச் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல் டாபிக்ஸ். ஸோ என்ன மாதிரியான டாபிக்ஸ்க்குமே வந்து மேக்ஸிமம் லெக்சரிங் மெத்தட் வந்து சூஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து இங்கே தேர்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி ஏன் வந்து மித்த 2 ஆப்ஷனும் வரல அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸுங்கிறது நம்ம கிட்ட இருந்து ஒரு ஐடியா வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அது லெக்சரிங் மெத்தட்ல நமக்கு மேக்ஸிமம் கிடைக்காது. ஏன் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது தான் நம்ம அங்கே சொல்லுவோம். அதே ஆக்டிவ் லேர்னிங் அப்படின்றப்ப அதை லேர்னர்ஸை தான் மீன் பண்ணும். நம்ம சொல்லி தான் கொடுக்குறோம். லேர்ன் பண்றவங்க பாசிவாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கே வந்து ஆக்டிவ் லேர்னிங் கிடையாது, பாசிவ் லேர்னிங் தான் இருக்கும். ஓகே மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு செக்ஷனில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சா மேம்? நோ மேம். இன்னும் வந்து நமக்கு ஆன்லைன் டீச்சிங்கும் அதே மாதிரி எவாலுவேஷன் மெத்தடும் பெண்டிங் இருக்கும் மேம். அதை மேக்ஸிமம் மண்டே ஆர் டியூஸ்டேக்குள்ள மண்டே சொல்லிடலாம். டியூஸ்டே வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கு இந்த யூனிட்டை பொறுத்தளவுக்கு. அது எல்லாமே வந்து டியூஸ்டேக்குள்ள கவர் பண்ணிடலாம் மேம். ஸோ மேக்ஸிமம் டியூஸ்டேவோட இந்த யூனிட் வந்து கவர் ஆயிடும் யூனிட். ஆனால் அதுல இருந்து தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதுவுமே வந்து அந்த வீக்ல இல்லைன்னா அந்த பொங்கல் ஹாலிடேஸ் வரதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிடுவேன் மேம். ஸோ இப்போதைக்கு ஒரு 5 யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் மேம். மேம் என்னைக்கு ஓகே மேம். ஜூன் எக்ஸாம்ன்ற மாதிரி நீங்க வந்து எப்போ